விஜயபாஸ் நல்ல முடிவு எடுப்பாருன்னு சொன்னீங்க. ஆனா அவரு மறுபடியும் காதை கேட்க போயிட்டாரு. சி.வி. சண்முகம் எதில் தான் இருக்காருன்னு அது தெரியல, எடப்பாடி தான் தெரியுன்ற மாதிரி அவர் ஒரு செய்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நிதானத்தில் இருந்திருந்தால் அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைவருக்கும் சம மரியாதை தந்து கொண்டிருக்கிறார். பதவி வேண்டும் என்று சொன்னார்கள். உரிய பதவிகளை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வழங்கினார்கள். அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஊடகவியலாளர்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்கக்கூடாது. அவர்கள் செய்த தவறு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு துணை போனார்கள். பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தவறான பாதையிலே அழைத்து சென்று கழகத்துடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிய உத்தரவை மீறி ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பில் பேரவை தலைவரிடத்திலே மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலை வந்தபொழுது 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே நேரடியாக வந்து மன்னிப்பு கோரி கடிதம் தந்து, நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு தாருங்கள், நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே இருக்கிறோம், எங்கள் மீது நீங்கள் கொடுத்த புகார் மனுவின் அடிப்படையிலே எங்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று சொல்லியதின் காரணமாக அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை நிறுத்தி தருமாறு பேரவை தலைவர்களுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கடிதம் தந்ததின் காரணமாக 21 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி தப்பியது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஆளுநர் அவர்களிடத்திலே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்திலே தொடர்ந்து குதிரை பேரம் ராக்கெட் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், ஆளுநருக்கு உரிய அதிகாரத்தின் அடிப்படையில் அரசியல் சாசன விதி எண் 167 கீழ் அவருக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த மாநில அரசையும் சட்டப்பேரவை தலைவர், சட்டப்பேரவை செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து உரிய விளக்கம் கேட்டு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்களை அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு சென்று சந்தித்து வலியுறுத்தி புகார் மனுவினை மீண்டும் தந்துவிட்டு வந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் என்று அவர்களெல்லாம் பதவியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ வைத்த இயக்கம், அடையாளம் காட்டிய இயக்கம், வாழ வைத்த தலைவர்களை மறந்து இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இவர்களை மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் மன்னிக்காது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆராய்ந்துதான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கவர்ச்சியின் மூலமாக, ஒரு சுனாமியின் மூலமாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் 35% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். 65% வாக்குகள் அவரை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் என்பதை அவரும் மறந்துவிடக்கூடாது. அவரை நம்பி சென்று கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளும் மறந்துவிடக்கூடாது. எல்லா முடிவுகளையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து நிர்வாகிகள் சொல்லுகின்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவினை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தலைமை தொடர் தோல்வியே அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இயக்கம் அன்றைக்கு வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. 80 தோல்விக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதேபோல 96 தோல்விக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அபரிதமான வெற்றிகளை பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதேபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்
இன்றைக்கு 47 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்களையும் சேர்த்து 53 சட்டமன்ற தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் என்ற முறையில் வெற்றி பெற வைத்தார். எனவே அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.